நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளை. என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி கால சக்கரத்தின் சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. உச்சமான சுக்கிரன், எப்படி உச்சமான சுக்கிரன் உங்களை உச்ச கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய மகாலட்சுமியாக உங்களுக்கு வருங்க. வாழ்க்கையில 12 ராசிகாரர்களுக்கும் இந்த சுக்கிரன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? ஏன் இந்த உச்சமான சுக்கிர பயிற்சி சொல்றேன்? ஏன்னா மீன ராசியில அவர் உச்சமாவாரு. யாரோட இணைஞ்சு உச்சமாகிறாரு? சனி பகவானுடைய இணைஞ்சு உச்சமாகிறார். யாரு ஜாதகத்துல சனியும் சுக்கிரன் எப்போதுமே நட்பு கிரகங்க. இந்த அடி ஸ்பெஷலா இந்த வருஷத்துல இந்த ஒரு வாட்டி தான் யோகம் வருது பார்த்துக்குங்க. வருஷத்துல ஒரு வாட்டி தான் இந்த யோகம் கால புருஷனுக்கு அது மகாலட்சுமி யோகம் அங்கே வரும். சனி பகவான சேர்ந்து லாபஸ்தான அதிபதியோட கால சக்கரத்தின் சனி பகவானை இணைஞ்ச அந்த கிரகம் இருக்கு. சனி பகவான் தொழில், உத்தியோகம், மேல் பதவி, பட்டம் பதவி எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான். சனி கொடுக்க யார் இருப்பார்? இந்த சுக்கிர பகவான் சேர்ந்து இணைகிறாரு. அதனால இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டு பண்ணும். மார்ச் மாசம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு மார்ச் மாசம் 25ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் அதுவும் சுயசாரத்துல, எப்படி சனி பகவானுடைய நட்சத்திர நட்பு கிரக சாரத்துல போகுது. 2 கிரகமுமே சுக்கிரனும் சனியும். இது உங்க வாழ்க்கைய தலையெழுத்தே மாத்தும். எல்லாருமே கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பாருங்க. மகாலட்சுமியும் ஈஸ்வரனும் இணையக்கூடிய நாள் இது. உங்க வாழ்க்கையில தலையெழுத்த மாற்றக்கூடிய நாள். பிளே தமிழ்ல நிறைய வெற்றி உங்க பக்கம் தேடி வந்துகிட்டே இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க, கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இந்த சுக்கிர பகவான் அள்ளி கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி கால சக்கரத்தின் 2வது ராசி ரிஷபராசி. எப்படி ரொம்ப நாகரிகமான குணம், எப்படி பாசமான குணம், பழகிப்பார், பாசத்தை அள்ளி கொட்டனா ரெடி. இதாங்க ரிஷபம். எப்படி பழகிப்பார், பாசத்தை அள்ளி கொடுக்க நான் ரெடி. ஒரு அன்பான குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம், நிறைய கற்பனையான குணம் உங்கள்கிட்ட இருக்கும். இதுதான் ரிஷபம். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், ஆனால் உயிரை கொடுக்கக்கூடிய ஒரே ராசி ரிஷபராசி தாங்க. உணவு பிரியர், எப்படி உணவு பிரியர், கலை பிரியர், இதெல்லாம் உங்களை நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் அந்த உங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை தோணும் பார்த்தீங்களா, அதாங்க செம்மையாக வாழ்வாங்க ரிஷபராசிக்காரங்க. எவ்வளோ ஆசை மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க தெரியுங்களா, அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் சொன்னுன்னா அவங்க சொல்லி அதை வெளியில் கொண்டாடக்கூடிய திறமை இவங்கள்ட்ட இருக்குது. இவங்கள்ட்ட நிறைய திறமை உள்ளுக்குள்ளே புதஞ்சிருக்குங்க. இதை நோண்டினாவே ரிஷபராசி பெரிய அளவுக்கு வந்துடுவாங்க தெரியுங்களா. நீங்கள் கேட்டு பார்த்துங்க. ரிஷபனாவே ஒரு கலை, கற்பனை, ஆசை, நிறைய சிந்தனை ஓடுங்க. இவங்கள்ட்ட பிடிச்சதே இப்படி தான். குடும்பம் ஃபேமிலி இதை பற்றியே சிந்திப்பாங்க. ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க. அடாவடியத்துக்குன்னா இவங்கள்ட்ட இருக்காது. இதாங்க. ஆனால் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. கொஞ்சம் தன் குடும்பம், கொஞ்சம் சுயநலம் மட்டும் நிறைய இருக்கும். மற்றபடி எல்லாமே இவங்க கேரக்டர் சூப்பர் கேரக்டர். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், நல்ல பயங்கரமான யோகத்தில் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஒரு மாதம் மட்டும்தான் இந்த வேலை. எல்லாரும் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த ஒரு மாதத்துக்குள்ளே என்ன வேணாலும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பார்த்துக்குங்க. இங்கே லைஃப்பில் அனைவருமே ஜெயிக்கணும், ஏதோ ஒரு துறையில் இருக்க நான் பெரிய லெவலுக்கு வரணும் ஆசை உள்ளவங்க கண்டிப்பாக இந்த நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஈஸ்வர பெருமானுடைய சனி பகவானை சேர்ந்து சுக்கிர பகவான் நட்பு கிரகத்தோட இணைஞ்சிருக்கிறாரு. எப்படி சுக்கிரன், சனி, ராகுக்கு இதெல்லாம் ஒரு அணியில் சேர்ந்தவங்க. அப்போ நட்பு கிரகத்தோட சேர்ந்து இருக்கும்போது அதுவும் குருவுடைய வீட்டில் பணம், பொருள், நகை வீட்டில் உட்காந்துருக்காரு. அதனால தான் இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது நான் சொல்கிறேன். எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக லாபமோ வருமானம் ஒரு பெரிய லெவலுக்கு போக போகிறீங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் சாதிக்க ரெடியாக இருக்க போகிறாங்க ரிஷபராசிக்காரங்க. இதை விட்டுறவே கூடாது. இந்த நாளை மட்டும் எத்தனை பேர் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வெறி இருக்கோ அனைவருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் லைஃப்பில் துன்பத்தை தூக்கி எரிஞ்சு நன்மையை கொண்டாங்க. யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க.
நம்ம எல்லாருக்குமே ஒரு கர்மா வேலை செய்யும். எப்போ சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இத்தனை வயசில் இத்தனை தேதியில் இந்த கிரகம் உங்களுக்கு யோகமாக இருக்குங்க, இது யோகமான நேரம் வந்துருச்சுங்க, இந்த தேதிலேருந்து இந்த தேதி வரை கொஞ்சம் கவனமாக இருக்குது, உங்களுக்கு நேரம் சரியில்லை, பிறப்புலேருந்து இப்படி தான் பார்த்துருப்பீங்க, கஷ்டம் துன்பம் நிறைய பேர் கேட்டு பாருங்கள். யாருக்குமே சரி, நம்ம ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக ஜெயிப்போங்க. நம்ம அடுத்த கட்டு ஜெயிக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாத்துக்கும் ஷேர் வேணா. உங்களுக்கு எல்லா கிரகமும் நல்லா இருக்குது, லாபத்தில் நிற்குது. அதனால தான் நான் ரிஷபராசிக்கு இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது நான் சொல்கிறேன். சனி பவனை இணைஞ்சிருக்காரு. நிறைய பேருக்கு பாருங்கள் கடன் இல்லாத ஆளே இல்லை. நீங்கள் கேட்டுக்குங்க, ரிஷபராசியில் யாருக்கு ஜாதக தசாபுத்தி சரியில்லையோ கடன் பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது. பெருங்கொண்ட பணத்தை இழந்திருக்கணும். மூத்த சகோதர சகோதரி ஒரு லாபம் வருமானம் இன்கம் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆசை தடப்பட்டுச்சு. இவர் கிடைக்கக்கூடிய ஆசை ஒரு விஷயம் தடங்கள் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்குங்க, சும்மா கேளுங்க. 1 மாதம் 2 மாதமாக இருக்குங்க, 1 மாதம் மேக்ஸிமம் இந்த 1 மாதமாக கேளுங்களேன். ஆமாம்பாங்க, ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன், சகோதர ஒரு மனவர்த்தம் வந்துச்சு, ஒரு சொத்து பிரச்சனை வந்துச்சு, ஒரு டாக்குமெண்ட்டில் பெருசாக ஒரு பெருங்கொண்ட பணத்தில் எனக்கு இஷ்யூ வந்துச்சு, எனக்கு இட பிரச்சனை இருக்குது, ஸோ மேக்ஸிமம் அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்தில் வில்லங்க இருந்துச்சு. இதெல்லாம் கேட்டால் சொல்லுவார், இதை மறுப்பே சொல்ல முடியாது. வீடு கட்டி குறை நிற்கிது, கேட்டு பார்த்துக்குங்க. வீடு வண்டி வாகனத்தில் இப்போ செலவு வச்சுருக்கணும், இல்லை வந்திருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, 4ஆம் இடத்துல என்னென்ன வீடு இடம் பூமி நம்முடைய சோல்ட்ரு பகுதி கை கால் அடிப்பறை இது மாதிரி ஒரு சின்ன செலவை பண்ணிருப்பாங்க. ஏன் கால் வலி ஒரு சில பேர் இருக்குவே, மருத்துவ செலவு பண்ணியிருப்பாங்களே, கேட்டு பாருங்கள். பணம் பொருள் நகை சேமிப்பில் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். இதெல்லாம் நிறைய பேர் கேட்டால் ரிஷபராசி மறுப்பே சொல்ல முடியாது. ஏன்னா கோச்சார கிரகங்கள் அப்படி இருந்துச்சு, அதனால நான் சொல்கிறேன். இது எல்லாத்துக்கும் நான் சொல்ல, யாருடைய ஜாதகத்தில் கிரகமைப்பு திசாபுத்தி நான் சொன்னல, பிறந்த நேரம் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுது. யாருக்கு திசாபுத்தி சரியில்லையோ நான் சொன்ன விஷயத்தை கேட்டு பாருங்கள், இதில் மறுப்பே சொல்ல முடியாது. குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு, பூர்வீகத்தில் ஒரு பிரச்சனை, சகோதர சகோதரிகள் ஒரு மன வருத்தம், பெருங்கொண்ட மனத்தில் ஒரு பிரச்சனை, படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை, தொழிலில் ஒரு மந்தமான தன்மை, இதெல்லாம் கேட்டால் நிறைய பேர் அடுக்காக சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ரிஷபராசிக்காரங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. இப்போ சுக்கிரன் வர்றாரு, எப்படி உச்சமான சுக்கிரன். ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனுக்கு சுக்கிர பகவான் தாங்க ஆசைக்காரருடைய சுக்கிர பகவான். அடுத்து பாருங்க, ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்களா, திடீர்னு ஒரு மனிதனுக்கு யோகம் அடிக்குதுன்னா அது சுக்கிரனுடைய விளையாட்டு. பெருங்கொண்ட படத்துக்கு குருங்க, ஏன்னா குருவுடைய வீட்டில் தான் சுக்கிரன் உச்சமாகிறாரு. அதனால தான் ஏதோ பெருசாக ஒரு விஷயத்தை நீங்கள் சாதிக்க போகிறீங்க. இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. இது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இந்த 25 இந்த 30 நாளுக்குள்ளே ஒரு திருப்பு முனையாக இருக்கும். 25 நாள் தான் இந்த கிரக பயிற்சி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை திருப்பி விட்டுரும். திடீர்னு ஒரு மனிதனுக்கு யோகம் வர சொல்லுவாங்க. இப்போ இந்த நேரம் ரிஷபராசிக்கு 100க்கு 100% வேலை செய்யும். உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வேலை செய்யும். பார்த்துங்க, நான் முதல் குழந்தை என்னமா சொல்லுவேன், உங்களுக்கு திருமணம் நடக்கலாம், திருமணம் முடிஞ்சிருங்க. நிறைய பேர் பாருங்கள் திருமணத்தை பற்றி பேசுவாங்க. நிறைய பேர் திருமண வாழ்க்கை இதான் பொண்ணு மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆகி நின்றுச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபிக்ஸ் ஆகி நிற்காது. இப்போ திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் பாருங்கள். அதான் சொல்லலை, அழகான மனைவி அழகான கணவர் இப்போ அமைப்பாக இருக்கும். அவ்வளோதான். ஏதோ ஒரு காசு பணம் உங்களுக்கு வரப்போகுது, நகையோ பணமோ பொருளோ வாங்க போகிறீங்க. ஆனால் காசே இருக்காது, ஆனால் கடன் வாங்கி வாங்குவீங்க. இப்போ அதுக்காக நேரம் உங்களுக்கு வேலை செய்யும். இல்லைன்னா நகையை அடகு வச்சு காசு வாங்குவீங்க. எப்படி நகையை வச்சு காசு வரும், இல்லை புதுசாக நகை வாங்க. யார் ஜாதகம் சரியில்லையோ குரு சரியில்லையோ நகையை அடை வைக்கிறாப்புல கொண்டு போகும். யாருக்கு குரு யோகமாக இருக்கோ இப்போ நகையை வச்சு நகை காசு கொடுத்து நகை வாங்குவாங்க. நல்லா பாருங்கள், பொருள் நகை சேமிப்பு பொருளாதாரத்தில் பயங்கரமாக வெற்றியாக இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அவர் தான் ராசிக்கு அதிபதி, 6ஆம் வீட்டுக்கு. இப்போ வேலை கிடைக்காதான் வேலை ஒருத்தர் ப்ரமோஷனுக்கு போயிருக்கணும். நான் 10 கம்பெனிக்கு வேலை அப்ளைஷன் பண்ணியிருக்கேன், 20 கம்பெனிக்கு வேலை அப்ளைஷன் பண்ணியிருக்கேன். என்னையே ஏந்தந்தில் 2 மாதமாக எனக்கு ஓரம் கட்டுறாங்க, வேலை இல்லாமல் ரொம்ப நாள் வீட்டில் இருக்கிறேன். ஜாதக தசாபுத்தி இதெல்லாம் கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ரமோஷனான வேலை, சூப்பரான வேலை, நல்ல வேலை, அனுகூலமான வேலை ரிஷபராசி காத்திருக்கு ராஜா. சரியாந்திர வேலையான ஒரு பதவி இருக்குது, நீங்கள் போக போகிறீங்க. கவலையே படாதீங்க. அது வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் நீங்கள் வெளியூரில் எங்கே வேலை பார்த்தாலும் சரி, வேலை உத்தியத்தில் ஒரு பெருசாக சாதிக்க போகிறீங்க. வீடு வண்டி வாகனம் காரு பங்களா எல்லாமே இப்போ வாங்கி ஆகணும். அதுக்கான நேரம் வேலை செய்யும். பார்த்துக்குங்க, அந்த சொத்து பிரச்சனை சரியாகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிறைய பேர் வெளிநாட்டு வெளியூரில் உள்ளவங்க லாட்ரி யோகம் அடிக்கும் அடிக்கும் அடிக்கும். இது 100க்கு 100% அடிக்கலாம். திருப்பி கேளுங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரையம் பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்கள். ரிஷபராசி லாட்ரி யோகம் உண்டு. தாய் தந்தை உடம்பு ஆரோக்கியம் இருக்கும். தொழிலை சாதிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கும். பாருங்கள், பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவார். மெயினாக பாருங்கள், கலைத்துறை சூப்பராக இருக்குங்க. ஒன்று, கலைத்துறையில் எத்தனை பேர் கலைத்துறை எந்த ஒரு கலையில் இருந்தாலும் சரி நீங்கள் பெரிய அளவுக்கு வருவீங்க. இது கன்ஃபார்ம் நடக்கும் இந்த 25 நாள். படிப்பு கல்வி, கம்ப்யூட்டர் சார்ந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நல்லா பார்த்துக்கணும். யூனிஃபார்ம் டிரைவர் வேலை எல்லாம் நீங்கள் இருக்கணும். ஓடி ஓடி உழைக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குன்னு நேரம் பார்த்துக்கணும்.
பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். அப்போ எந்த ஒரு உடம்பு ஆரோக்கியம் மருத்துவ செலவு இதுக்கு முன்னாடி நிறைய இருந்திருக்கும், இனிமேல் இருக்காது ராஜா, பார்த்துங்க. பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வரும். இப்போ நட்சத்திர பலன் பார்க்கணும். ஒரு முதல் நட்சத்திரம் என்ன வரும் சொல்லுங்கள். மீனா இதை சொல்ல மறந்துட்டேன். அரசாங்கத்தில் அரசியலில் பெரிய லெவலுக்கு போகக்கூடிய நேரம் வருது. அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்புகள் பற்றி கவலைப்படாதீங்க. சாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக வேலை செய்யும். இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திர பலம் பார்ப்போமா. நட்சத்திரத்தை எடுத்து பார்க்கும்போது கார்த்திகை நட்சத்திரம். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், எல்லாமே அறிவான குணம் சூப்பராக இருக்கும். முருகபெருமான் உங்கள் பக்கம், நீங்கள் கவலையே படாதீங்க. எப்படி? முருகபெருமான் உங்கள் பக்கம். நல்லா பாருங்க. ஈஸ்வர கிரகமான சூரிய பகவான் பாருங்க, சுக்கிரபகவான் தொடர்பறார். அப்போ பெருங்கொண்ட இதுக்கு முன்னாடி பாருங்க, தொழிலோ உத்தியோகமோ வருமானமோ காசு பணத்தை இழப்புகளோ மாமனார் மாமி ஒரு மன வருத்தமோ, எப்படி இந்த தடங்களோ தாமதோ திருமணத்தை தடையோ வேலை உத்தியோகம் கிடைக்காம எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவங்க வேலை உத்தியோகத்தில் பயங்கரமான ஒரு லெவலுக்கு போக போகிறீங்க. உங்கள் சொத்து பிரச்சனை, சகோதர பிரச்சனை, சகோதரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க. ஏன்னா அவர் சனி பகவானும் சுக்கிர பகவானும் சனியோட சாரத்தில் உங்களுக்கு 9ஆம் வீட்டு 10ஆம் வீட்டு அதிபதியில் போகிறனால பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், தொழில், உத்தியோகத்தில் ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை வச்சுருவார். அப்போ இங்கே கெட்டது இல்லை, நிறைய நல்ல விஷயம் சூப்பராக வெற்றியாக அழகாக உட்காந்துருக்கு பாருங்கள். கார்த்திகை சொல்லுங்கள், அரசியல் அரசாங்கம் எல்லாமே சூப்பராக ஒரு பெரிய லெவலுக்கு போயிருவீங்க. நல்ல ஒரு மாற்றம், வேலை உத்தியோகம், தொழில் நல்ல ஒரு மாற்றம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. நிறைய கற்பனை பயங்கரமாக இருக்கும், பயங்கரமான திறமையான குணம், ஆசைப்பட்டு செய்யக்கூடிய குணம், குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி பொறுப்பாக எடுத்து நடத்தக்கூடிய குணம், பொய் சொல்லாத ஒரு நல்ல குணம், நம்பி போங்க. ரோஹிணி நட்சத்திரம் பாசத்தை மட்டும் கொடுத்து பாருங்க. நீங்கள் இவங்க அவங்க கொடுக்குற பாசம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். நாங்கள் அன்பை பொழியக்கூடிய ஒரே நட்சத்திரம் ரோஹிணி தாங்க. இப்போ பாருங்கள், உங்கள் அன்புக்கேற்ற அனுகூலம் வரப்போது பாருங்கள். வேலை உத்தியோகம், எடுக்கக்கூடிய முயற்சி, சகோதர உறவு, சகோதரி உறவு, வண்டி வாகனம், வீடு கட்டக்கூடிய யோகம், வேலை உத்தியத்தில் பயங்கரமான ஒரு ப்ரமோஷன், எப்படி கலைத்துறை, கற்பனையான துறை எல்லாத்துலேயும் சாதிக்க ரெடியாக ரோஹிணி நட்சத்திரம். உடம்பு ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவு வராது, நல்ல ஒரு மாற்றம் வரும். நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் பயன் பண்ணிடுறோம். சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக ரோஹிணி நட்சத்திரம் அனைவருக்குமே செம்மையான யோகம் இருக்குது, பார்த்துக்கு. அடுத்து மிருகஸ்ரீ நட்சத்திரம். எதுலையுமே தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், ஒழுக்கமான குணமும், திறமையான குணமும், டேலண்டான குணமும் நிறைய இருக்கும். நீ எடுத்துக்கங்க. மிருகசத்தில் பிறந்த தைரியம், தன்னம்பிக்கை தான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு தான். இனிமேல் எது வந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க, எல்லாமே நல்லதாக மட்டும்தான் உங்களுக்கு வரும். படிப்பு கல்வி நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், தொழில் உத்தியத்தினால் ஒரு மாற்றம் வரும். ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கும்போது சொந்த கால நிற்க என்னத்தை தூண்டும். ஏன்னா யூனிஃபார்ம் போர்டு பார்க்குறவங்க, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மெக்கானிக்கல் ஃபீல்டு, நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், இடம் கொடுத்து இடம் வாங்குறது, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் சொல்கிறேன், நல்ல ஒரு டைம் பக்கா வேலை செய்யும் பாருங்கள். எத்தனை பேர் யூனிஃபார்ம் போர்டில் பார்த்தா மருத்துவத்துறையாக இருக்கட்டும், நிறைய பேர் சாதிக்க போகிறீங்க. பயங்கரமாக நீதியான குணம், நேர்மையான குணம், நிறைய விஷயத்தை சாதிக்கக்கூடிய நேரம் தேடி வருது. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி ரிஷப ராசியை பொறுத்தவரை களை கட்டக்கூடிய காலமாகவே அமைகிறது.